இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் இப்போ ஊற்ற போகிறோம். டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் இது நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ போட்ட உடனே கலக்கிடணும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நம்ம லைட்டாக கலக்கிக்கிறோம். காய்ஸ் இப்போ வந்து முட்டை நல்லா இது மாதிரி நல்லா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். காய்ஸ் இப்போ வந்து நான் வெங்காயமும் சில்லியும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்ட உடனே இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கலக்கிட்டு இருக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சது கேப்சிகம், பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். गाइस இப்போ வந்து இத போட்டுக்கலாம். உங்ககிட்ட கோல் இருந்தா போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்ல. ஓகே போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து மசாலாவே போட போறோம். गाइस இப்போ வந்து காய்கறிலாம் போட்ட உடனே வந்து மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம். गाइस இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாஸும் போட போறோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஃப்ரைட் ரைஸ் மசாலா பெப்பர் வந்து நம்ம லாஸ்டா தான் போட போறோம். மிளகாத்தூள், நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. நிறைய போட்டா நல்லா இருக்காது. ஓகே இப்போ ஃபுல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஊத்த போறோம். गाइस இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டு போறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உள்ள போடுவா. ஒட்ட போறோம். உள்ள போட்டுக்கலாம். गाइस இப்போ நம்ம வந்து ஃபுல்லா கலக்க போறோம். गाइस இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெப்பர் எடுத்து லைட்டா போட்டுக்கலாம். அவ்வளவுதான் गाइस, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 கலர் கலர்னா ரெடி ஆயிடும். சொல்லு गाइस இப்போ வந்து 2 கலர் மட்டும் கலர் அடிக்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. பை. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க.